கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு ஏதுவாக பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் விசேஷமாக நாம் தொடர்ச்சியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கும் மேன்மையான குணங்களை நாம் அளந்து பார்க்கிறது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் கவனிப்பது மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி அளந்து பாருங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு குறிப்பாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக நாம் ஜெபத்திலே எவ்வளவாய் பரிந்து பேசுகிறோம், நம்முடைய தேவனிடத்திலே மற்றவர்களுக்காக மன்றாடுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது சுயநலம் நிறைந்தவர்களாக நமக்கு வேண்டியவைகளை மாத்திரம் நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து தியானித்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலும் பரிசுத்தமான வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த வேளையிலும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நேர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இந்த நாளின் மன்னாவை என் ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ அடியவனை மறைத்து உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு நீங்க எங்களை ஸ்திரப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் நீங்க மகிமைப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சமயம் ஒரு போதகரை இன்னொரு போதகர் சந்தித்து, உங்களுடைய சபைக்கு இதற்கு முன்பாக நான் பிரசங்கத்திற்கு வந்தபோது இதோ ஏராளமான விசுவாச பிள்ளைகள் உங்களுடைய திருச்சபையிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் வந்தபோது உங்களுடைய திருச்சபையிலே விசுவாச பிள்ளைகள் குறைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய நண்பர் அவரிடத்திலே கேட்டார். இந்த மூத்த பாஸ்டர் அவர் யோசித்தார், நானும் பல மாதங்களாக யோசிக்கிறேன், ஏன் என்னுடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகள் குறைந்து வருகிறார்கள் என்பதை நானும் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு தெரியல, எப்பொழுதும் போலதான் நான் வல்லமையாக பிரசங்கிக்கிறேன், எப்பொழுதும் போலதான் எங்களுடைய திருச்சபையிலே நல்ல பாடல் ஆராதனை, இப்படி எல்லாமே ஒழுங்கும் கிரமியமாய்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாச பிள்ளைகள் ஏன் குறைந்து வருகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமோ என்று சொல்லி அந்த இளம் ஊழியரிடத்தில் இந்த மூத்த ஊழியக்காரர் சொன்னார். இப்போ இந்த இளம் ஊழியக்காரர் சொன்னார், என்னுடைய சபையிலே இதோ நான் பிரசங்கிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நான் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வாரம் ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனிநபர் சபைக்கு வரவில்லை என்றால் அதனுடைய காரணத்தை அறிந்து அவருடைய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது என்னுடைய சபையிலே ஏராளமான விசுவாச பிள்ளைகள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இளம் ஊழியக்காரர் சாட்சி கொடுத்தாராம். இப்போதான் இந்த மூத்த ஊழியக்காரருக்கு மனசுல ஞாபகம் வந்தது, நான் கூட என்னுடைய ஊழியத்தை துவங்கிய நாட்களிலே இதோ எல்லாருடைய பெயரையும் ஒரு டைரியில நான் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும், ஒரு வாரம் இருக்கு அப்படின்னா திங்கட்கிழமை துவங்கி இதோ எல்லாருடைய பெயர்களையும் எழுதி வச்சு அவங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நானும் ஜெபித்து வந்தேன். சமீபத்தில் அந்த டைரியை நான் தொலைத்து விட்டேன். இப்பொழுது எனக்கு புரிகிறது, இனி நான் மீண்டுமாக மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், பிரச்சனையிலே அகப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தாராம். இதை ஏன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் சமூகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் பூரணமாக வேண்டும், ரட்சிப்பை பரிபூரணமாக சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே விண்ணப்பித்து அவருடைய ஆவியானவரை அளவில்லாமல் நம்மேல் ஊற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இப்பொழுது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறபடினால் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பாரே என்றால் நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். எப்பவுமே நீங்க பாருங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த வேதாகமத்திலே முதல் புத்தகம் ஆதியாகமம் தான். அதை எல்லாரும் எளிதாக சொல்லிவிடுவார்கள்.
முதலிலே எழுதின புத்தகம் எது என்று தியாலஜின்ஸை கேட்டீங்கன்னா யோபுவின் புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த முழு வேதாகமத்திற்கு ஒரு துவக்கம் என்று சொல்லும்போது மோசேயினுடைய எழுத்துக்கள் அல்லது மோசேயின் ஆகமங்கள் என்று சொல்லுகிறோம். அதை ஆண்டவர் எகிப்திலே ஒரு மனுஷன் மூலமாக இந்த மேன்மையான துவக்கத்தை இந்த பரிசுத்தமான வேதாகமத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த மனுஷனிடத்திலே இருந்த விசேஷித்த குணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு விசேஷித்த குணம் மோசேவுக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா, எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு போன சமயத்திலே எத்தனையோ விசை இந்த மோசே கர்த்தருடைய சமூகத்திலே இதோ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பித்தான் என்று பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஆண்டவருடைய கோபம் தணிந்தது என்றோம். இதோ இவர்களுக்காக நீ மன்றாடினபடியே நான் என்னுடைய கிருபையை ஊற்றுகிறேன் என்று சொல்லி அநேக இடங்களிலே ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுது அல்லது வாலிபனாக இருக்கும் பொழுது எனக்கு சபையில் இருக்கிறவர்கள் மூத்தவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு. நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், நம்முடைய திருச்சபையின் போதகராக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுயநலமற்ற ஜெபம் தேவனுடைய சமூகத்தை இதோ உகந்த வாசனையாக எட்டுகிறது. இந்த முழு வேதாகமத்திலே ஏராளமான சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆண்டவருடைய பிரமாணங்கள் அனைத்திற்கும் அவன் கீழ்ப்படிந்தான் என்றும் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சாட்சியாக அறிவிக்கிறதை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பார்க்க முடியும். இந்த ஆபிரகாமுக்கு அநேக விசேஷித்த நல்ல குணங்கள் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் குணம் இதோ இந்த ஆபிரகாமிடத்திலே இருந்தது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கிறதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அது யார் என்பது நமக்கு தெரியும். அதிலே ஒருவர் கிறிஸ்து என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே அவருடைய ஜெபத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லும்போது, அப்போது ஆபிரகாம் அருகிலே வந்து துன்மார்க்கரோடு நீதிமானை நீர் அழிப்பீரோ. ஏன் அப்படின்னா, இங்க ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே ஒரு செய்தியை சொல்லுகிறார். இதோ இந்த சோதோம் குமாரா பட்டணம் இருக்கிறதே, எனக்கு விரோதமாக பல தூஷணமான காரியங்களை செய்கிறது மாத்திரமில்லாமல் அருவருப்பான காரியங்களை செய்து இதோ அந்த தேசத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டி இருக்கிறது. இதை நாங்கள் அழிக்கவே வந்தோம் என்று சொன்னபோது ஆபிரகாமுடைய உள் மனசிலே உடனடியாக அவருக்கு யார் ஞாபகம் வந்தது அப்படின்னா, லோத்துவை இவர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். ஆனால் அவன் பொருளாசை நிமித்தமாகவும் உலகத்தின் மேல் வைத்த ஆசை நிமித்தமாகவும் இதோ அந்த சோதோம் குமாரா மிகவும் அழகாக இருக்கிறபடினால் இதோ அந்த தேசத்திற்குள்ளாக நான் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போனான். இப்ப இந்த கேள்வியை இங்கு ஆபிரகாம் தேவனிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஒரு நகரத்தையே நீங்க அழிக்க போறீங்க. அந்த நகரத்துல ஒரு நீதிமான் கூட இருக்க மாட்டாரா? இல்ல ஒரு 50 நீதிமான் கூட இருக்க மாட்டாரா? அந்த தேசத்தை நீர் முழுமையாக அழித்து விடுவீரோ என்பதை அவர் வெளிப்படையா கேட்காம ரொம்ப அழகா கேட்கிறார். அதை எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, துன்மார்க்கரோடு சேர்த்து நீர் நீதிமான்களையும் அழித்து விடுவீரோ என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு இவருடைய உள் மனசுல யாரு இருக்கிறா அப்படின்னு நல்லா தெரியும். நீங்க இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க நிறைய முறையை வாசிச்சு பாருங்க. அதுல லோத்துவினுடைய பெயரை ஒரு விசை கூட ஆபிரகாம் சொல்லவே இல்லை. அவர் 50ல் ஆரம்பிக்கிறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டு வந்து 10 நீதிமான் இருந்தால் இதோ அந்த தேசத்தை அழிப்பீரோ என்று கேட்டபோது, அப்படி இருந்தால் நான் ஒருபோதும் அழிக்க மாட்டேன், அந்த தேசத்தை நான் காப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதோ அந்த தேசத்தில் இருந்த ஒரே நீதிமான் லோத்து மாத்திரமே. அவனுடைய மனைவியும் பொருளாசை நிறைந்தவள் என்று பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளும் சரியாக வளர்க்கப்படவில்லை. அந்த சோதோமின் தாக்கம் அவருடைய மனதிலே இருந்தது என்பதை பிற்பாடு நாம் பார்க்கிறோம். அவர்கள் தப்பி வைக்கப்பட்ட பிற்பாடு கூட
தன் தகப்பனோடு இழிவான செயலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த தேசத்திலே இருந்த ஒரே நீதிமான் லோத்து மாத்திரம்தான். அவனை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்பது அவருடைய மனதிலே இருந்தது. ஆனால் தேவனை போன்ற இதோ இரக்கம் நிறைந்த மனம் நமக்கு இருக்கிறதா என்பதை ஆண்டவர் சோதித்து அறிகிறார். நிறைய நேரத்தில் நாம ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். தன்னுடைய ஒரே பேரான மகனை பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் என்றெல்லாம் நம்ம நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்களே என்றால், இது ஆபிரகாமுடைய உள்ளத்திலே இது அவர் லோத்துக்காக பெயர் சொல்லாமல் பரிந்து பேசுகிறதை ஆண்டவர் அறிந்தபடினால் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழித்த போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் அழித்து போடும்போது லோத்துவை அந்த அழிவிலிருந்து தப்பி செல்லும்படியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது ஆபிரகாமை நினைத்தாராம். ஆபிரகாமை ஏன் நினைத்தாரு அப்படின்னா, தன்னோடு உரையாடின பொழுது 50, 40 இதோ அப்படியே அவர் குறைத்து கொண்டு 10 என்று வந்தபோது அவருடைய உள்மனதிலே ஆழமாய் பதிந்திருந்த ஒரே மனுஷன் யாரு அப்படின்னா லோத்து. ஒருவேளை அவன் அங்கு போனான், பல வருடங்கள் ஆகிவிட்டது, அவனுடைய குடும்பம் பலுகி பெருகி இருக்க வேண்டும். அதனால் அவர் 50லிருந்து துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம். வெறும் நமக்கானதை மாத்திரம் நாம் கேட்கிறோமா? அல்லது இந்த அழிய போகும் உலகத்திலே நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை தேவன் கவனிக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று பார்க்கிறோம். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ அது அவர்களுக்கு ரட்சிப்பாக முடியும். அது அவர்களுக்கு மேன்மையாக முடிகிறது மாத்திரம் இல்லாமல் நமக்கு பலத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மோசே அநேக விசை மன்றாடினார் என்று பார்க்கிறோம். ஒரு பகுதியை நாம் கவனிப்போமே. இதோ யாத்திரையாகமம் 32 வாசிக்கும் பொழுது அங்கு என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதியிருக்கும் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். இந்த மனுஷனுடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு பாருங்க. இதை முரட்டாட்டம் உள்ள இஸ்ரவேலர்களுக்காக இந்த மோசே ஜெபித்தார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரே நீர் அழைத்து கொண்டு வந்த இந்த மக்கள் உமக்கு விரோதமாக மாத்திரமல்ல எனக்கு விரோதமாகவும் இருக்கிறார்கள். ஆகிலும் என் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவர்களை நீர் அழிக்காமல் பத்திரமாக கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒருவேளை நீர் அப்படி அவர்களை அழிக்க முற்படுவீரே என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீர் கிறுக்கி போடும், ஆனால் இவர்களுக்கு நீர் மன்னிப்பை அருளும் என்று சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான உள்ளத்தை இதோ அங்கு நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவன் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் கூட ரொம்ப க்ளோஸா பேசி இருக்கிறார். ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்த ஒரு அனுபவம். இந்த மேன்மையை அவன் ஏன் பெற்றுக்கொண்டான் என்றால், சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறான். தன்னுடைய அண்ணன், தன்னுடைய அக்கா, குடும்பம் என்று இல்லாமல் தேவன் எவர்களையெல்லாம் நேசிக்கிறார்களோ இதோ அவர்களை எல்லாரையும் நானும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவன் மேன்மையாக தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான் என்று பார்க்கிறோம். இப்படி வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். நாம் கடைசி காலத்திலே இதோ இந்த உலகத்திற்கு நற்செய்தியை அறிவிக்கிற ஜாமக்காரர்கள். நாம் அமைதலாக இருக்கக்கூடாது. இயேசு இந்த பூமியிலே இருந்தபோது காலை துவங்கி அவர் இரவிலே உறங்குறதற்கு முன்பாக அதிகமாக ஜெபித்தார். நம்ம ரொம்ப குறைவா ஜெபிக்கிறோம், இது உண்மை, யாருமே அதை மறுக்க முடியாது. ஆனால் அவர் அதிகமாக ஜெபித்தார். அவர் காலையில எந்திரிச்சு யாருக்காக ஜெபித்திருப்பார் அப்படின்னா, பிதா கிட்ட, ஆண்டவரே இன்றைக்கு நான் யாரையெல்லாம் சந்திக்க போகிறேனோ அவர்களையெல்லாம் நீர் தொட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்திருப்பார். இரா முழுவதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம்.
இதோ அதற்கு முந்தின நாள் சந்தித்தவர்களுக்காக எல்லாருக்காகவும் அவர் ஜெபித்திருக்க வேண்டும். கிறிஸ்து அவிதமாகவே இந்த ஊழியத்தை இந்த பூமியிலே செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். இதோ ஏசாயா பக்தன் 62ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாய் இராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னா அவங்கள பத்தியும் என்ன பத்தியும் தான் ஆண்டவர் சொல்றார். நாம மௌனமா இருக்க மாட்டோமா? மௌனமா நம்ம இருக்கக்கூடாது. எப்போ அப்படின்னா இரவும் பகலும் இதோ மற்றவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் கேட்டு சுவிசேஷத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இதோ முற்றிலுமாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அதை இங்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் பிரஸ்தாபம் பண்ணுகிறார்கள், நீங்கள் அமைதலாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவரை அனுப்பி அவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் இணைந்து இந்த ஊழியத்திலே செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே ஏசாயா 62:7 சொல்லும் பொழுது, அவர் எருசலேமை உறுதிப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அமைதலாக அவர் இருக்கிறதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமயம் நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை விரும்புகிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதாகமத்திலே அநேக இடங்களிலே அவ்விதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எதை நேசிக்கிறார் அப்படின்னா, மற்றவர்களுக்காக அழுது ஜெபிக்கும் இருதயத்தை தேவன் நேசிக்கிறார். எபிரேயர் 5:7 நாம் வாசிக்கும் போது, அவர் சரீரத்திலே இருந்த நாட்களில் யாரை குறித்து பார்க்கிறோம்? கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் இங்கு சொல்றாரு, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தினால் அவர் கேட்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இந்த பூமியிலே கிறிஸ்து இருந்தபோது மற்றவர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே கிறிஸ்துவின் முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை நீங்க பாருங்களேன், ஒரு 10 நாள் அல்லது ஒரு 2-3 மாதம் மற்றவர்களுக்காகவே நாம் ஜெபம் செய்து பார்ப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நிறைய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம பார்க்காம இருக்கிறோம். அப்படின்னா ஏன்னா நமக்காக, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சத்துருக்களுக்காகவும் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும். தேவ தூதர்களுக்கு தானியேலை நல்லா தெரியும். இந்த தானியேல் ஒரு பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த விசேஷித்த கதாபாத்திரம் என்று பார்க்கிறோம். ஒரு நிஜ புருஷன். அவனுடைய வாழ்க்கை பாருங்க, அரண்மனை வேலை. பொதுவாகவே இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். என்ன சாக்கு போக்கு சொல்றோம்? எனக்கு ஜெபம் பண்றதுக்கே டைம் இல்லை பிரதர், எனக்கு ஜெபம் பண்றதுக்கே டைம் இல்லை பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். இதோ தானியேல் பாபிலோனிலே அன்றைக்கு அவன் வேலையிலே இருந்தபோது ராஜாவுக்கு அடுத்த மிக முக்கியமான பொறுப்புகளிலே அவன் இருந்தான். அரண்மனை வேலை அப்படின்னா சாதாரண வேலை கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறத காட்டிலும் அவங்க ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் 3 வேளை இதோ தவறாமல் ஜெபிக்கிறதற்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்கினான் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? இதை தானியேல் 9:23 வாசிக்கும் பொழுது, அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கத்தக்கதாக காபிரியேல் தூதன் வேகமாக இறங்கி வருகிறார். காபிரியேல் தூதன் வந்து அவனிடத்திலே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ மிகவும் பிரியமானவன். ஏன் அப்படின்னா, நீ மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறபடினாலும் இதோ இந்த அடிமைதனத்திலிருந்து நாங்கள் எப்பொழுது விடுவிக்கப்படுவோம்? எங்களுக்கு ஆண்டவர் நற்செய்தி வைத்திருக்கிறாரா? இதோ நாங்கள் திரும்பவும் எருசலேமுக்கு போய் எருசலேமை நாங்கள் கட்ட மாட்டோமோ? அலங்கங்களை நாங்கள் கட்ட மாட்டோமோ? இதோ அந்த எருசலேம் மீண்டுமாக எழும்பி பிரகாசிக்காதா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபித்தபடினால் ஆண்டவருடைய தூதன் இறங்கி வந்து கெப்ரியேல் சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. நம்ம ஜெபிக்கும் போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பரலோகத்துல கேட்கிற பிதா உடனே கட்டளை கொடுக்கிறாராம்.
என்னுடைய மகன் ஜெபிக்கிறான், என்னுடைய மகள் ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய விண்ணப்பத்தை போய் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி உன்னதமான தேவன் தம்முடைய மகத்தான தூதர்களை, கோடான கோடி தூதர்களை அனுப்புகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்றால் நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏராளமான மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை நாம் செய்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொர்நேலியுவை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் அதில் 4வது வாக்கியத்திலே சொல்லும்போது அங்கேயும் கெப்ரியேல் தான் வரார். திரும்பவும் அவர் அங்கே வந்து சொல்லும்போது, நீ ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கத்தக்கதாக நான் வந்தேன் என்று அங்கு சொல்லும்பொழுது அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே இதோ என்ன என்று அங்கு கொர்நேலியை கேட்கிறாரு. அப்ப தூதன் பதில் சொல்றாரு. அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார். நம்ம நிறைய நேரத்தில் வெறும் ஜெபிக்கிறோம். ஆனா இந்த கொர்நேலியு ஜெபிக்கிறவன் மாத்திரம் இல்லை, இதோ அந்த ஜெபத்திலே அவன் ஜெபித்த பிரகாரம் இல்லாதவர்களுக்கு தானம் தர்மம் அவன் செய்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே அவன் இதோ உண்மையாக தேவனுக்கு இருந்திருக்கிறான். இங்க தேவ தூதன் இறங்கி, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீ செய்த நன்மைகள் அனைத்தும் இது ஆண்டுடைய சமூகத்தை வந்து எட்டினது என்று சொல்லுகிறார் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும், எவ்வளவுக்கு அதிகமாக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இதை பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதிகமாக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் 10:1 அவர் சொல்லும்பொழுது, சகோதரர்களே, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் தேவனிடத்திலே செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. இதோ அவர்கள் அல்ல, நானே கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போன சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றும் நான் வேண்டுகிறேன். அதே ஜெபந்தான் அங்க மோசே ஜெபிச்சாரு. அவர் சொன்னாரு, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, பரவாயில்ல, ஆனா இவங்களை நீங்க மன்னிங்கன்னாரு. அதே போல பவுல் சொல்றாரு, ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தாலும் பரவாயில்ல, இஸ்ரவேல் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு எழுதும் பொழுது இதோ நாம் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் பிரதானமான மனிதர்களுக்காகவும் அநேகருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம எடுப்போம். இதோ நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். என் ஆண்டவரே, மற்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாம இருக்கும் ஏராளமானவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமே என்றால் அவர்களை ஆண்டவர் தொடுவார். அது அவர்களுக்கு ரட்சிப்பாக முடியும். நம்முடைய பரிந்து பேசுதலை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பாரே என்றால் இதோ கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது போல நாம் நம்முடைய நண்பர்களுக்காகவும் சத்துருக்களுக்காகவும் நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக பரிந்து பேசும் ஜெபம் உகந்த வாசனையாய் தேவனுடைய சமூகத்தை எட்டும். மீண்டுமாக இதோ ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு வருவார் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். மேன்மையான ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ளாக நமக்கு காத்திருக்கிறது. இந்த ரட்சிப்பு மேன்மையாக மற்றவர்களுக்கு முடிய நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். மீண்டுமாக அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.